ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஜேட் பிளான்ட் பற்றின சில டிப்ஸ் அண்ட் கேர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஜேட் பிளான்ட் வந்துட்டு ஒரு சர்க்குலன் வெரைட்டி பிளான்ட் தான். இது நம்ம சர்க்குலன் பிளான்ட்டை எப்படி கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த பிளான்ட்டையும் கேர் பண்ணிக்கணும். இது வந்து நமக்கு ஏர் பியூரிஃபை பண்ணி தரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான்ட். இது நம்ம நர்சரியிலலாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்னு சொல்லி தருவாங்க. பட் இது இன்டோரில் வச்சா நமக்கு அவ்வளோவா வந்துட்டு க்ரோ வந்து பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் 5 to 6 hours ஆகும் நம்ம வந்துட்டு ஃபுல் சன்லைட்டில் வந்துட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இது வந்து நல்ல க்ரோவாக இருக்கும். லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். தென் வந்து இது வாட்டரிங் பார்த்திங்கன்னா நம்ம சாயிலில் வந்து 2 inches வந்துட்டு கை வச்சு பார்த்துட்டு ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு வாட்டர் ஊற்றணும். நம்ம ஒவ்வொரு வாட்டரிங் பண்ணும்போது அந்த செடியில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த லீவ்ஸ் பார்த்திங்கனாவே நமக்கு தெரியும். ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆகலாம், இல்லைனா பிளாக்கிஷ் ஆகி அது வந்துட்டு என்ன ஆகும்னா விழுக ஆரம்பிச்சிடும், அன்ஹெல்தி பிளான்ட்டாக ஆகிடும். ஸோ வந்து நம்ம வாட்டரிங் வந்துட்டு பார்த்து தான் ஊற்றணும். தென் வந்துட்டு இது வந்து பாட்டிங் வந்து நம்ம செடி வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ரீபாட்டிங் பண்ணும்போது வந்து செம்மண் கலவையில் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்துட்டு நம்ம ரீபாட்டிங் பண்ணால் நல்லா க்ரோ இருக்கும். தென் நம்ம ஒரு செடியை வச்சே நம்ம வந்துட்டு நிறையா செடி வந்துட்டு நம்ம ப்ராபகேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெம் மட்டும் கட் பண்ணி நம்ம வந்துட்டு நிறையா செடி வந்துட்டு நம்ம வந்து ப்ராபகேட் பண்ணி வளர்த்திக்கலாம். தென் வந்து பாட்டிங் வந்துட்டு நம்ம பாட் எப்படி இருக்குனாக்கா நிறையா ஹோல் இருக்க மாதிரி ஒரு பாட்டை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு இது வந்து நல்லா ட்ரைனேஜாக இருக்கணும். அங்கங்கே வாட்டர் நிற்கும் போது நமக்கு செடி வந்து வாடுறதுக்கான சான்ஸ். ஸோ நம்ம பிளான் பண்ணும்போதே அது ரீபாட்டிங் பண்ணும்போதே நம்ம வந்துட்டு நல்லா ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்து ரீபாட்டிங் பண்ணிட்டா அது வந்து நல்லா க்ரோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.